வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தொண்டை கரக்கரன் இருக்கு, கோல்டன் ஃபீவரா இருக்குன்னா இந்த மாதிரி நாட்டுக்கோழி சூப் செஞ்சு குடிங்க, உடனே சரியாயிடும். அதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகத்தை பவுடர் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து அதே மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நம்ம அரைச்ச சின்ன வெங்காயம் விழுது, கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் எலும்பு பீசஸா நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம். இது ஒரு 150 கிராம் அளவு இருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான உப்பு, பவுடர் பண்ண மிளகு சீரகம் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு 3ல இருந்து 4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5ல இருந்து 6 விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் குக்கர் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா பொடியை கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் லைட்டா கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் சூப் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் மல்லி பொங்கல் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதோட டேஸ்ட்டுக்கு வந்து அடிக்ட் ஆயிருவீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 1 கப் பச்சை அரிசி, 1/2 கப் பாசி பருப்பை 2ல இருந்து 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜார்ல 1 கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 4 சின்ன துண்டு இஞ்சி, 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு குக்கருக்கு மாத்திக்கோங்க. இப்ப அரிசி பருப்பு நல்லா வெந்து வர்றதுக்கு 4.5 கப் தண்ணி கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், லாஸ்டா கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப குக்கர்ல பிரஷர் போனோடனே இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய், நம்ம ரெடி பண்ண தாளிப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணு சேர நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மல்லி பொங்கல் ரெடி. இதோட ஃபிளேவர் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். டிஃபன் சாம்பார் அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கோதுமை ரவையில உப்புமா மட்டும் செய்யாம ஒரு டைம் வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா பட்டை லவங்கம், கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கணுன்னே கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமா புதினா கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப மசாலாவுக்கு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல 1 கப் அளவு கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் லைட்டா வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜ்ல 1 டம்ளர் அளவு கோதுமை ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி, லாஸ்டா ஃபிளேவருக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான வெஜ் சம்பா பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளா தயிர் அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி கூட சர்வ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சுட சுட பருப்பு சாதம் தான் செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி கூட 1/2 டம்ளர் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. அடுத்து குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா கடுகு சீரகம், ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பருப்பு சாதம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.